குட் ஈவினிங் சிஸ்டர்ஸ். நம்ம பார்த்துட்டு சப்ஜெக்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், அதில் நியூட்ரிஷன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் குக்கிங் பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் மொத்தம் 8 விதமான குக்கிங் பற்றி பேசியிருந்தோம். ஃபஸ்ட்டு பாயிலிங், அதாவது 100 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு விஷயத்தை சமைக்கிறது. ரெண்டாவது சிம்மரிங், 100 கீழே கிட்டத்தட்ட 80 இல்லை 84 அந்த டைமில் வந்து அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறது சிம்மரிங் சொல்லியிருந்தோம். மூணாவது நம்ம பேசுனது ஸ்டீமிங் பற்றி பேசினோம். ஸ்டீமிங்னா வந்து நீராவி, ஸ்ட்ரைட்டாக நீராவிலேருந்தே வந்து சமைக்கிறது சொல்லியிருந்தோம். அடுத்து ஸ்டூவிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணுறது, ஒரு ஸ்லோ ஹீட்டில் ரொம்ப நேரம் குக் பண்ணுறது. அதாவது வீட்டில் எல்லாம் வெளியே வந்து இந்த சூப் பண்ணும்போது மட்டும் ஒரு 2 hours 3 hours வந்து கொதிக்க வைப்பாங்க ஸ்லோவாக, அது வந்து ஸ்டூவிங் சொல்லுவாங்க. அஞ்சாவது வந்து ஃப்ரையிங். ஃப்ரையிங்கில் மொத்தம் 2 சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து டீப் ஃப்ரையிங், இன்னொன்று ஷாலோ ஃப்ரையிங். ஷாலோ ஃப்ரையிங்னா இந்த ஆம்லேட் போடுறது இதெல்லாம் வந்துடும். டீப்பில் வந்து நம்ம இந்த பக்கோடா பண்ணுறோம் இல்லையா, அந்த ஐட்டங்கள்லாம் வந்துடும். அதில் சொன்ன முக்கியமான விஷயம் வந்து எண்ணெய் ஃபுல்லாக சூடானப்படி தான் பண்ணணும், இல்லைன்னா எண்ணெய் உறிஞ்சிக்கும். லாஸ்ட்டாக 2 சொன்னோம். ஒன்று வந்து ரோஸ்டிங், இன்னொன்று வந்து கிரில்லிங். ரோஸ்டிங்க்கும் கிரில்லிங்க்கும் வித்தியாசம் ஒன்று தான். கிரில்லிங்கில் வந்து ஸ்ட்ரைட் ஹீட்டில் இருக்கும், நெருப்பட்டு தான் அது வேகும். ஆனால் ரோஸ்டிங்கில் வந்து ஸ்லோவாக, அதாவது அந்த வெப்பத்தில் மட்டும்தான், நெருப்படாது, வெப்பத்திலே குக் ஆகுதான் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக பேக்கிங். ஸ்டீமிங் வந்து நீராவியால் வந்து சூடாகுதுன்னா, இது நீராவி இல்லாமல் வெறும் சூடான காற்றாலாகவும் சொல்கிறாங்க. இப்போது சமைக்கிறதுனால எஃபெக்ட்ஸ் ஆஃப் குக்கிங், எதுக்கு நம்ம சமைக்க தான் என்ன ஆகும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல எதுக்கு சமைக்கிறோன்னா டைஜஸ்டிபிலிட்டி, சாப்பாடுல ஜீரணமாக தான் செய்கிறோம். உதாரணத்துக்கு மோஸ்ட் ஆஃப் ஸ்டார்ச்னு சொன்னால் மாவாலான பொருட்கள், அதாவது அரிசி கோதுமைலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா குக் பண்ணால் அப்படியே தண்ணியை உறிஞ்சி வெந்து பெருசாக அது பார்த்துருக்கீங்க இல்லையா. நம்ம தண்ணி வைக்கும் பார்த்தோம், ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதுதான். நல்லா குக் பண்ணி சமைச்சா அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இந்த கறி மீன்லாம் விஷயம், அந்த நீங்கள் அன்றைக்கி ஃபாரஸ்ட் பண்ணிங்க இல்லையா, கோழி சமைச்சா எடுத்து க்ளீன் பண்ணிங்க இல்லையா, அப்போ அந்த தலை ஸ்ட்ராங்காக இருந்ததா, ஆனால் சமைச்சா அப்படியே சாப்பிட்டு கையிலேயே வருது இல்லையா. அதான் குக்கிங்கோட ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா அந்த தசை நார்களை சேர்க்குற அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து சாஃப்டாகி விட்டுரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் பேரசைட்ஸ், அதாவது உணவில் இருக்க இந்த நோய் கிருமிகளை அழிக்கிறது சொல்லுவாங்க. இப்போது ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம சில பல உணவு வந்து ஸ்ட்ரைட்டாகவே சாப்பிடுவோம், அதாவது சமைக்காமல் சாப்பிடுவோம். உதாரணத்துக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், சில வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம். அதேமாதிரி இன்னொரு விஷயம் வந்து நம்ம சமைக்காமல் அடிக்கடி சாப்பிடுவோம். என்ன சொல்ல முடியும் வேறு எது? இப்போது அரிசி பற்றி கொஞ்சம் பேசலாம். நம்ம வீட்டில் வந்து பல பேர் பண்ணியிருக்கோம். அது வந்து மோஸ்ட்லி அரிசி பற்றி சொல்கிற விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லை சின்ன குழந்தைங்க மட்டும்தான் அரிசி அதிகமாக விரும்பி சாப்பிடாமல் சொல்லுவாங்க. பட் இப்போ எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் அரிசி சாப்பிடும்போது வீட்டில் இருக்க பெரியவங்க ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லுவாங்க, அரிசி சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கீழே போட்டுரும், திரும்பி அவங்க போயிட்ட பிறகு அவங்க இல்லாத நேரத்தில் சாப்பிடும். அதுவும் கரெக்டாக அந்த மாதிரி பின்னு இருந்தாலோ இந்த ட்ரம்மாக இருந்தாலோ கோணிப்பு இருந்தாலோ போகிற வகையில் கையை வச்சு சாப்பிட்ருவோம். சரி, இது கவனிச்சிங்க இல்லையா? எல்லா உணவும் குக் பண்ணி சாப்பிட்றோமே, ஏன் ரைஸ் மட்டும் நம்ம கழுவு கூட மாட்டோம் இல்லையா, அப்படியே அள்ளி போட்டுக்கிறோம். சரி, அதான் என்ன பிரச்சனை வந்து முதல்ல பார்க்கலாம். முக்கியமாக வந்து 4 விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ரைஸில் வந்து பச்சையாக சாப்பிட்றதா என்னன்னா, அதில் ஒரு பாக்டீரியா இருக்குது, அது பேர் பேசிலஸ் சீரஸ்னு பேர். அது மணலில் இருக்குது, அதாவது மண்ணில் இருக்குது, உணவுலையும் இருக்குது. இப்போ அரிசியில் வந்து அது மோஸ்ட்லி வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அது பண்ணுற 2 வேலை தான், 2 வேலை ஒரே வேலை தான், ஃபுட் பாய்சனிங். அது வந்து மோஸ்ட்லி அரிசியில் இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சனிங் ஆகும், வாந்தி வரலாம், நாஸ்தியாக சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வரும், லூஸ் மோஷன் ஆகும். இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து இந்த அரிசி வந்து கடித்து சாப்பிட்றீங்க இல்லையா, ஃபுல்லாக வந்து ஸ்டமக்கில் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகாது. கொஞ்சமாவது அதே ஃபுல் டைஜஸ்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக சிறுகுள்ளும் பெருங்குள்ளும் போகும். சிறுங்குள்ளையும் பெருங்குள்ளையும் போகிறதுல பிரச்சனை ஒன்றே தான் இருக்குது. நீங்கள் யாராவது ஃபோனை தண்ணியில் போட்டுருந்தீங்கன்னா என்ன பண்ணீங்க, டக்குன்னு அது ஈர உரியத்துக்காக அரிசியில் போட்டு மூடி வச்சுருவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எப்போ யோசிச்சிங்களா ஏன்னு சொல்லிட்டு? அரிசிக்கு ஒரு தன்மை இருக்குது, அந்த தன்மை பேர் ஹைக்ரோஸ்கோப்பிங் சொல்லுவாங்க. இது அரிசிக்கு மட்டும் இல்லை, பல பொருட்கள் இருக்குது. இன்னும் கேட்டால் தண்ணி உரியதில் அரிசி கொஞ்சம் வீக்கு தான். இப்போ நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் வந்து இந்த பாட்டிலில் வருது பார்த்துருக்கீங்க இல்லையா, அது ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும், அது பேர் சிலிக்கா ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. அது தண்ணி எல்லாம் வேகமாக உரியும், அதுக்காக தான் அதை போடுறாங்க. ஆனால் நம்ம தண்ணியை ஃபோனில் போட்ட பிறகு, ஃபோனை தண்ணியில் போட்ட பிறகு அதான் தேட மாதிரி சொல்லிட்டு நம்ம அரிசிலேயே போச்சு வைப்போம். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த அரிசி இருக்குது இல்லையா, சமைச்சா தண்ணியை உறிஞ்சிட்டு உள்ளே போகும், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சமைக்காமல் சாப்பிட்டு அந்த சிறுகுறலையும் பெருகுலையும் போகும்போது அதுவே பெருசாகும், உள்ளுக்குள்ள தண்ணி உறிஞ்சி பெருசாகி அந்த இடத்துல அடைச்சிக்கும். அடைச்சிக்கிட்டா பிரச்சனை வரும். அடுத்து 3வது பிரச்சனை இருக்குது. 3வது என்னென்னா
இப்போது ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்ம் பேர் பீக்கான்னு சொல்லுவாங்க. பீக்கான்னு என்ன அர்த்தம்னா ஊட்டச்சத்தே இல்லாத ஒரு பொருளை வந்து விரும்பி சாப்பிடுது. விரும்புறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கிரேவிங் சொல்கிறாங்க. அதாவது தீராத ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறாங்க இல்லையா, தொடர்ந்து பிடிக்கிறவங்க ஒரு நாள் பிடிக்கலனாலும் ஒரு மாதிரி விளக்கம் அது விட்டுட்டா ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, எப்போ தான் பிடிக்கலாம் எப்போ தான் ஒரு தோண்டே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு தீராத சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடம்புக்கு சத்தே அந்த விஷயத்த விரும்பி தீராத சாப்பிட்றதுங்க இல்லையா, அதுக்கு வந்து பீக்கான்னு சொல்லுவாங்க அந்த டேர்ம் பேர். இது மட்டும் இல்லை, வெறும் ஊட்டச்சத்து இல்லாத பொருள் மட்டும் இல்லை, ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் அதாவது சமைக்காத உணவு இருக்குது இல்லையா, அதுவும் அந்த கண்டிஷன் வரும். உதாரணத்துக்கு சில பேர் ஐஸ் இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீம் இல்லை ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்பில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அது ஒரு கண்டிஷன் இருக்குது. ரெண்டாவது போகிற வழியில் சாதம் அரைச்ச மாவு இருக்கு இல்லையா, அதை சாப்பிடுவாங்க. அரிசி சாப்பிட்றாங்க இல்லையா, இது எல்லாமே வந்துடும். இந்த பீக்கா முக்கியமாக எதாவது வருதுன்னா உடம்புல ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் தான் வரும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அனிமியா இருந்தால் மோஸ்ட்லி நீங்கள் அரிசி சாப்பிடுவீங்க, அரிசி சாப்பிட்டா அனிமியா வரும்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஏன்னா அரிசி மட்டும் இல்லை, பல விதமான உணவுகளில் முக்கியமாக பீன்ஸு கோதுமை எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட புரதம் இருக்குது, அது பேர் லெக்டின், LECTIN சொல்லுவாங்க. இந்த லெக்டின் வந்து இந்த செடிகளுக்கு இல்லையா, செடி கொடிகளோட ஒரு பாதுகாப்பு அம்சம் மாதிரி. அதாவது நம்ம ஓபியில் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போதுலாம் டயட் சார்ட் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம், ஃபுட்டில் இருக்க ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும், ஃபுட்டுக்கு நல்லது, ஆனால் சாப்பிட்ற பேஷண்ட் நல்லது எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இந்த லெக்டின்ற விஷயம் வந்து இந்த அரிசி கோதுமைக்கு நல்லது, ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆனால் சாப்பிட்ற மிருகங்கள் நம்மளை மாதிரி மிருகங்களுக்கு அது கொஞ்சம் தொல்லை பண்ணும். முதல் விஷயம், அது ஜீரணமாகாது. என்ன சாப்பிட்றோமோ அது வெளியே வந்துடும். சரி, உள்ளே போய் வெளியே ப்ராப்ளம்னு பார்த்தா உள்ளுக்குள்ள சின்ன பிரச்சனை பண்ணுது. என்னென்னா போகிற வழியில் எங்கெல்லாம் இந்த குடல்லாம் இருக்கு இல்லையா, குடல் இந்த வயிறு பகுதியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். எப்போவுமே அந்த ஆசிட் இருக்கிறதுனால அந்த ஜீரணிக்கிறதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அந்த லேயர்ஸை இன்னும் டேமேஜ் பண்ணும், அது போகிற வழியில் அது டேமேஜ் பண்ணும். அதோட முக்கியமான சின்ன பிரச்சனை இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆன்டி நியூட்ரியன்ட் சொல்லுவாங்க. நியூட்ரியன்ட்னா ஊட்டச்சத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு, ஆன்டி நியூட்ரியன்ட்னா ஊட்டச்சத்தை உறிஞ்சதை ஸ்டாப் பண்ணுறது. ஏற்கனவே சொல்லி போன கிளாஸ்லேயே அயனே வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு சின்ன பர்சன்ட் தான், ஒரு 50% ஜீரணிக்கும் சொல்கிறோம். இது என்ன பண்ணணும்னா இந்த ஜீரணிக்கிற அந்த ஊட்டச்சத்தையே குறைக்கும். ஒரு 15%னா இந்த லெக்டின்ற விஷயம் வந்து 5% அந்த மாதிரி குறைச்சி விட்டோம். அதனால் இந்த லெக்டின் இருக்கிறதுனால ஊட்டச்சத்து சரியாக உள்ள போகுது. முக்கியமாக அயன் போகணும்னா அனிமியா வரும், அனிமியா வந்துச்சுன்னா பீக்கா வரும், பீக்கா வந்தால் அரிசி சாப்பிடுங்க, அரிசி சாப்பிட்டா அப்படியே ஒரு டென்ஷன் போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, நீங்கள் நியூட்ரிஷன் சாப்பிட்டா பல நாளைக்கு கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, நியூட்ரிஷன் சாப்பிட்றது முக்கியமாக சொல்லியிருக்கேன். ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் மொத்தம் 6 ஃபுட் இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லியிருக்கேன். அந்த 6 எதுன்னு கரெக்டாக சொல்ல முடியுமா வரல? அதாவது முக்கியமாக 6 ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன், மினரல்ஸ், வாட்டர்லாம் வந்துடும். இப்போ இதெல்லாம் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எஃபெக்ட் ஆஃப் குக்கிங்கில் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது, கலர் அண்ட் டெக்ஸ்சர். அதாவது உணவுப் பொருளோட சமைக்கும்போது கலரும் நேரமும் மாறுறதுனால அது சாப்பிட்ற சுவை வந்து அதிகமாகவும் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த 6 முக்கியமான ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் சொன்னோம் இல்லையா, அது வந்து சமைக்கிறதுனால என்ன மாறுபாடு ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறது வந்து அரிசி சாதமாக தான் யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன ஆகும்னா ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க, அது பேர் ஜெலட்டினைசேஷன். ஜெலட்டினைசேஷன்னா இந்த ஸ்டார்ச் வந்து நம்ம குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா சின்னதாக இருக்கிறது தண்ணி உரிய பெருசாகி ஒரு இடத்துல வெடிச்சிடும். நம்ம இப்போ ரைஸ்லாம் வேண்டாம், அது முன்னாடி ரைஸ் அந்த ரேஷன் ரைஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வெடிச்சா ஒரு மாதிரி வெடிச்சு பார்த்து பார்த்தீங்களா, இதில் வந்து ஸ்மூத்தாக அழகாக இருக்குது, அதெல்லாம் வெடிச்சிருக்கும் இல்லையா, அது மாதிரி வெடிச்சா தான் நல்லா குக்காக சொல்கிறோம். இது எங்கே நடக்குதுன்னா 100 டிகிரி செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைமில் தான் மோஸ்ட்லி இது. நம்ம ஓபியில் அந்த சார்ட் வச்சுக்கோம், டயட் சார்ட் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து கர்வ் வந்து இப்படி ஒரு கர்வ் போட்டோன்னா இந்த ஷேப்பில் இப்படி ஏறி இப்படி இறங்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கர்வில் இந்த டாப் பாயிண்ட் இருக்குது இல்லையா, 12ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து 100 டிகிரிக்கு வரும், அதான் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் சொன்ன மாதிரி வால்யூம் அதிகமாகும். அரிசி கொஞ்சமாக போட்டாலும் ஒரு குண்டா ஃபுல்லாக சமைக்க முடியும். ரெண்டாவது புரோட்டீன். புரதச்சத்து என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், அதாவது 60 டிகிரி சென்டிகிரேச்சரில் வந்து புரோட்டீன் கோஆகுலேட் ஆகும் சொல்கிறாங்க. இந்த கோஆகுலேன்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கான டெஃபினேஷன்னா ஒரு திரவத்தன்மையில் இருக்கிறது வந்து திடத்தன்மைக்கு மாறுது. அதாவது லிக்விட் வந்து சாலிட் இல்லை செமி சாலிட்டாக மாறுது. அது மோஸ்ட் நம்ம கவனிக்க இதில் வந்து நம்ம கவனிக்கிறோம்னா பிளட்டில் தான். பிளட்டு கட் ஆகி அதாவது ரொம்ப கிளாட் ஆகிடும், கிளாட் ஆகி ஹார்ட் ஆகி பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும் இல்லையா. அது இப்போது இந்த ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா, செமி சாலிடாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, தண்ணிமா இருக்கிறது சமைச்சா கட்டி ஆகுது, சாலிட் ஆகுது. இது நீங்கள் அடிக்கடி கவனிச்சிட்டு இருக்கீங்க, எங்கேயா கவனிச்சு சொல்லுங்களா?
எக் தான் சொல்கிறோம். எக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா மஞ்சக்கரு வெள்ளைக்கருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெள்ளைக்கரு அப்படி கிளியராக இருக்கும், ஆனால் சமைச்சா அழகாக வெள்ளையாக இருக்கும் இல்லையா, இதான் அந்த குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபேட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சமைக்கும் போது ஒன்றா ஆகிறது, அது எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது, மாற போகிறது இல்லை. விட்டமின்ஸில் வந்து 2 விட்டமின் தான் மாறும். ஒன்று விட்டமின் சி, ரெண்டாவது விட்டமின் B1 தைமின் சொல்கிறாங்க இல்லையா, இந்த 2 விட்டமின் மட்டும் தான் மாறும். மோஸ்ட்லி வந்து விட்டமின் சி வந்து தாக்கு பிடிக்க சமைச்சாலே எப்பவும் காலி ஆகிடாது. லாஸ்ட்டாக மினரல்ஸும் நம்ம ஃபேட்ஸ் மாதிரி எந்த சேஞ்சும் இருக்காது. சரி, இப்போதைக்கு நம்ம எஃபெக்ட் குக்கி பார்த்தோம் இந்த கிளாஸில். அடுத்த கிளாஸில் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஃபுட்ஸுக்கு மட்டும், இப்போ வந்து ஒரு ப்ராடாக பார்த்துட்டோம் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, ப்ரோட்டீன் சொல்லிட்டு. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து குறிப்பிட்ட உணவுகள் அது மட்டும் குக்கிங் பண்ண என்னெல்லாம் மாறும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் கிளாஸுக்கு வந்து தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் ஹேவ் a great day. Thank you, sir.